நம்ம மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 200 கிராம் மஷ்ரூம், அதை நான் சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 3 வெங்காயம், அதை குருவை கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 தக்காளி, அதையும் குருவை கட் பண்ணி வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாய் தனியா தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் சோம்பு. இது ரெண்டுத்தையும் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். 2 காஞ்ச மிளகா, சிறிதளவு கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவு உப்பு. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதுல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இப்போ அதுல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாயிடுச்சு. இப்போ அதுல 2 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். அளவு கருவேப்பிலையும் அதுல சேர்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு கருவேப்பிலை வாசனை நல்லா வரும். இந்த டைம்ல நீங்க கட் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல அந்த வெங்காயத்தை இதுல சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதை இதுல சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குறேன். அப்ப வெங்காயம் சீக்கிரமா வதங்கிடும். இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன்ல அந்த தக்காளி இப்ப இதுல சேர்க்கிறேன். தக்காளில இருந்து நல்ல எண்ணெய் பிரியணும். இப்ப பாருங்க நல்ல எண்ணெய் பிரிஞ்சிருக்கு. மிளகாய் தனியா தூள் 1 டீஸ்பூன் இப்ப நான் இதுல சேர்க்கிறேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதையும் இதுல சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அந்த ரா ஸ்மெல் உங்களுக்கு போகணும். அதாவது அந்த பச்சை வாடைன்னு சொல்லுவோம்ல, அது போற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்ப கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தல அந்த மஷ்ரூம் இதுல சேர்க்கிறேன். மஷ்ரூம் வேகிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்க்கிறேன். மஷ்ரூம்ல நிறைய நியூட்ரிஷனல் வேல்யூஸ் இருக்கு. விட்டமின்ஸ், ஆன்டிஆக்சிடென்ட்ஸ், மெக்னீசியம், பொட்டாசியம், இதெல்லாம் அதுல நிறைய இருக்கு. மிளகு, சோம்பு இது ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சிருந்தேன்ல அந்த பவுடரை இப்ப இதுல நான் சேர்க்கிறேன். கடைசியா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் மஷ்ரூமை வேக விடுங்க. மஷ்ரூம் சீக்கிரமா வெந்துடும். ஏன்னா நம்ம சின்னதா வேற கட் பண்ணி வச்சிருக்கோம். அதனால ஒரு 10 நிமிஷம் வேக விட்டீங்கன்னா சரியா இருக்கும். இப்ப பாருங்க ஒரு அருமையான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க சப்பாத்தியோட, ரைஸோட, தோசையோட எல்லாம் சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ஈஸியா சீக்கிரமா ஒரு சைட் டிஷ் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரையை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பரா இருக்கும்.